மாண்புமிகு தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் இந்த கோயில் பராமரிப்பு குறித்தெல்லாம் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அது வரவேற்று வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த 44,000 கோவில்களிலேயும் ஒவ்வொரு கோவிலுக்கும் சொத்துக்கள் இருக்கு. நிலம், கட்டிடங்கள், கடைகள், அது போல உலோகங்கள்ல பாத்தீங்கன்னா உயர்ந்த உலோகமான தங்கம், வெள்ளி, மேலும் காணிகள், நன்கொடையாக கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் எல்லாம் பணமாக இருக்கு. இதற்கெல்லாம் முறையான கணக்கு வழக்கு இல்லை. இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா 3000 கிலோ தங்கம் காணவில்லைங்கிற ஒரு செய்தி எல்லாம் பரவிக்கிட்டு வருது. இது என்ன சாதாரண ஒரு விஷயமா? இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வருமானத்தை எல்லாம் அன்றாடம் ஒவ்வொரு மாதத்திற்கும் கணக்கிட்டு அந்தந்த கோவில்களுக்கான செலவீடு போக பாதிப்பில் இருக்கக்கூடிய பராமரிப்பில் இருக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் காப்பாற்ற வேணும். ஒரு கோயில் கூட குறைஞ்சிடாம இருப்பதற்கான நடவடிக்கைகளை தாங்கள் எடுக்க வேண்டும் என்பதையும் ஒரு கோரிக்கையாக வைக்கணும். குறிப்பாக சொத்துக்களை, அந்தந்த கோவில்களை சொத்துக்களை மதிப்பீடு செய்து தணிக்கை செய்து அதற்கான அறிக்கைகளை வெளியிட வேணும் எனவும் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு வரலாறு உண்டு. இது எத்தனாம் நூற்றாண்டு கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது, இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கு. ஆனா அறநிலைத்துறை அதிகாரிகள் பல சில கோயில்கள்ல வரலாறு புத்தகமே இல்லைன்னு சொல்றாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு கோயிலை கட்டியிருப்பாங்க, நம்மால ஒரு வரலாறு கூட தொகுத்து வைக்க முடியாது. வரலாறே இல்லாத கோவில்கள் இல்லை என்ற ஒரு புதிய வரலாறு நீங்கள் ஏற்படுத்தணும். எல்லா கோவில்களிலும் அதனுடைய வரலாறு கட்டாயமாக இருக்க வேண்டும். என்ன பண்றாங்க அறநிலையத்துறையில் உட்காந்துக்கிட்டு? அவங்க புத்தகம் அடிக்கலைனாலும் இந்த புத்தக குறிப்பை ஒரு ஸ்பான்சர்ட்ட கொடுங்க, அவர் பண்ணி கொடுப்பாரு. இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன முயற்சி எடுத்தாங்க இவங்க எல்லாம்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக இந்த அரசு மாற்றியே ஆக வேணும். மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட சிறப்பு தரிசன கட்டணம், இப்ப 100 ரூபாய் டிக்கெட் இருக்கு, 50 ரூபாய் டிக்கெட் இருக்கு, 500 ரூபாய் டிக்கெட் இருக்கு. இதுக்கு ஒரு தரிசன கட்டணம் அனுமதி சீட்டு இருக்கு. அனுமதி இல்லாத இடைத்தரகர்கள் தரிசனம் எக்கச்சக்கமா இருக்கு. ஒவ்வொரு கோவிலும் 500 ரூபாய் கொடு, 1000 ரூபாய் கொடு, 2000 கொடு, சாமி கிட்டே கொண்டு போய் நிக்க வச்சிடறேன். மேல்மலைன்னு ஒரு கோயில்ல போய் பாருங்க, சமயபுரம் கோயில்ல போய் பாருங்க. இந்து சமய அறநிலையத்துறைக்கு வந்து சேர வேண்டிய கட்டண தொகை பல இடைத்தரகர்களுக்கு செல்லுது. இதை ஒவ்வொரு கோவிலிலும் இல்லை என்ற நிலையை இடைத்தரகர்களே இல்லாத சிறப்பு கட்டண தரிசனத்தை கொண்டு வர ஆவணம் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு கோயில் கூட இடிக்காத நிலையை உருவாக்கணும். ஏன்னா அடுத்த சந்ததிகளுக்கு இந்த கோயில்கள் மூலமா தான் இந்த தமிழர்களுடைய கலாச்சாரம், பாரம்பரியம், அவருடைய வழிபாட்டு முறைகள், அறிவு சார்ந்த விஷயங்கள், கலைகள் இதெல்லாம் கொண்டு சேர்க்கணும்னா எந்த ஒரு கோயிலையும் இடிக்காம பாதுகாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முன்னிலையிலே வைக்கப்படுகிறது. அதே போல ஒவ்வொரு மாவட்டந்தோறும் இந்து சமய அறநிலைத்துறை சார்ந்த நபர் அல்லாத தனிநபர் ஒருவரை நியமித்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் தணிக்கை கமிட்டி தலைவராக அவன் நியமித்து அந்த கோயிலோட ஒவ்வொரு மாத வருமானம் என்ன, என்ன செலவு நடந்திருக்கு, என்ன பராமரிப்பு அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறத தணிக்கை செய்வதற்காக ஒரு புதிய அமைப்பை தாங்கள் உருவாக்க வேண்டும். ஏன்னா இது பெரிய நெட்வொர்க். 44,000 கோயில்களுக்கு அமைச்சர் பொறுப்பேற்கிறார். அந்த அமைச்சருக்கு துணை புரியக்கூடிய வகையில அரசு அதிகாரிகளை நம்பாமல் ஒரு தனிப்பட்ட பக்தி கொண்ட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒருவரை தணிக்கை குழு தலைவராக நியமித்து அந்த கோயில்களை தணிக்கை செய்து அமைச்சரிடம் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு செய்ய ஒரு புதிய துறையை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் தங்கள் முன்னே வைக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் பஞ்சலோக சிலைகள், எத்தனை சிலைகள், சித்தர்கள் மரபிலே வந்த பஞ்சலோக சிலைகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காந்த ஆற்றலில் இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. அப்படிப்பட்ட சிலைகளை இன்று செய்வதற்கெல்லாம் பெரிய நுட்பங்கள் கிடைக்கவில்லை எல்லாருக்கும். அந்த காலத்துல அவ்வளவு நுட்பமான சிலைகளை செஞ்சாங்க. மரகத சிலை, ரசத்தினால் பாதரசத்தினால் ஆன சிலைகள், பஞ்சலோக சிலைகள் அத்தனையுமே கடத்தப்பட்டு விட்டது. மீதம் இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் காப்பாற்று சிலை கடத்தல் தடுப்பு சட்டம், அதற்கான ஒரு தனி அதிகாரியை, நேர்மையான அதிகாரியை நியமித்து
ஐயா பொன்மாணிக்கவேல் போன்றவர்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த சிலை கடத்தல் அதை தடுத்து திருக்கோயில்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த வாயிலாக இதன் மூலமாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். திருக்கோவில் சொத்துக்கள் அங்கிருந்து இப்பயுமே